இப்போ புதுசாக ஒருத்தனை இறக்கியிருக்கு பெண் நிறுவனம். யார் அது? அவன் தான் அந்த சாக்கடை. மனசுக்குள்ள ஜாதியை வச்சுக்கிட்டு கலந்தது வர சரி நம்ம இதை கண்டுக்காமல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறவன் தான் மோசமானவன். இப்போ சொல்லுங்கள், நான் மஞ்சள் சிவப்பு துண்டை நான் போட்டுக்கிட்டு களத்தில் வந்து உட்காந்து நான் பேசுகிறேன். திமுக துண்டை போட்டுக்கிட்டு வந்து பேசுவதற்கு தயாரா? ஏன் துப்பு இல்லாமல் போனது இவர்களுக்கு? வெக்கமில்லை உங்களுக்கெல்லாம்? நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி பேச வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதே தமிழ் தேசியவாதியாக இருந்தால் வேறு மாதிரி பேசுவேன். திமுகவில் ஒரு கட்சி விலகினால் கூட அந்த கூட்டணி சுக்குநூறாக உடையும். அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுக்குற போது அவங்க திணிக்கிற அதிகாரத்தை எப்படி எதிர்க்கிறோமோ. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்கா செய்தி தொடர்பாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். சாட்டை தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்த எல்லா கூட்டங்கள்லையும் எடுத்துட்டு அது வந்து ஒரு பாட்டு பாடுறது, ட்ரோல் பண்ணுறது, அதை வந்து திமுகவில் இருக்கிறவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுத்து பயிர் விட்டுட்ருக்காங்க. கேட்டால் கொள்கை முரண் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரகசிய தொடர்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்போ புதுசாக ஒருத்தனை இறக்கியிருக்கு பெண் நிறுவனம். யார் அது? அவன் தான் அந்த சாக்கடை. இப்போ என்னென்னா, கொள்கையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அண்டர் டீலிங்கில் இருப்போம் அப்படின்ட்டு தான் ஏற்கனவே 1 கோடி ரூபா அந்த பெண் நிறுவனத்திட்டேருந்து வாங்கியதாகலாம் சில செய்திகள் இருக்குது. அதன் மூலமாக தான் அவன் ஒரு சேனலை வச்சு நடத்துகிறான்லாம் சொல்கிறாங்க. அவன் எப்படியோ போகட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு வருமானம் என்று இருக்கிற போது எங்களை பற்றி திட்டுவதற்கே பெண் நிறுவனம் வருமானம் கொடுக்குது. திட்டி சேனலில் போட்டால் அது நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லி அதில் ஒரு வருமானத்தை, ஆக இரட்டை வருமானத்தை எதிர்பார்த்திருக்கிற சூழலில் தான் இந்த கலிசடைகள் எங்களை தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டோம். இல்லை, பல நாள் கேள்வி. இந்த பெண் நிறுவனம் நிறுவனம் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. யார் அந்த பெண் நிறுவனம்? எப்படி இயங்குது? சபரீசன் தானே இதெல்லாம். அது எப்படி இயங்குதுன்னு நீ சொன்னீங்கன்னா கொஞ்சம். அதெல்லாம் மறைமுகமாக எப்படி இல்லை நான் சொல்லவா? எத்தனை சேனல்களுக்கு இவங்கெல்லாம் காசு கொடுத்து இந்த சேனல்களையே விலைக்கு வாங்குறாங்க. இப்போ எதிராக இருக்கிற சேனல்களையும் விலைக்கு வாங்கி உனக்கு யார் எதிரியா அவனை போட்டு விடு, அவன் எனக்கு எதிரியாக இருக்கிறான். எதிரிக்கு எதிரி நண்பன்கிறது மாதிரி இன்றைக்கி இந்த நிறுவனம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், முழுக்க இப்போ சாட்டை துறைமுருகனை கையில் சாக்கடை துறைமுருகனை அவனை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ கொண்டாடுது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசி விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய தகுதியை நாங்கள் குறைத்து கொள்ள விரும்பவில்லை. ஆகையால் சில நிறுவனங்களிடம் பணம் பெற்றவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். எங்களை பேசிதான் வருமானம் என்றால் நல்லா பேசட்டும், நல்லா திட்டட்டும். அவர்களுக்கெல்லாம் பதில் மக்கள் கொடுக்க இருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் இருக்கிற அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கிட்டு திமுக ஆதரவாக பேசுகிறது, இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறது, இப்போ நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசுகிறது, இப்போ இந்த பார்வை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னா பொதுவான அரசியல் ஈரோட்ட பாதையில் யார் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்டுவதும், யார் சரியாக செய்கிறார்களோ அவரை வாழ்த்துவதுமாக இருக்க வேண்டும். இதுதான் வரையறை. பொதுவாக ஒருத்தனை வாழ்த்திட்டேவும் இருக்க முடியாது, அவன் நல்லவனாகவும் இருக்க முடியாது. ஒருத்தனை திட்டிக்கிட்டேவும் இருக்க முடியாது, அவன் எங்கேயாவது ஒரு நல்லது செய்வான். அப்போ ஒரு நடுநிலைமையாக இருக்க வேண்டும். நடுநிலைமை தான் ஒன்று இல்லைன்றாங்களே. இல்லை, ஏன் இல்லைங்கிறீங்க? இல்லை, உங்கள் தலைவரே வந்து NDTVயில் ஒரு பேட்டி கொடுக்குற இடத்துல நடுநிலைமை எனக்கு நம்பிக்கையும் இல்லை, நான் நீங்கள் இடது சரியாக வளர்ந்து சரின்னு கேட்க நடுநிலைமை இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன தெளிவாக சொல்கிறோம்னா, ஒரு பத்திரிகையாளர் அல்லது சமூக ஊடகவியலாளர்கள் இந்த நடுநிலையை பின்பற்ற வேண்டும். யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு நடுநிலைமைங்கிறது ஒவ்வொரு கோணத்திலும் பகிர்ந்து பேசுவேன். மக்கள் பிரச்சனை இதுதான், இங்கே மக்களுக்கு இதுதான் சரி. இந்த வேங்கை வயல்லாம் சாதி சாதி பார்க்கக்கூடாது, பத்திரிகையாளர்களே சாதி பதம் பார்க்காம கட்சி சார்பு இல்லாமல் ஒரு இது மனிதநேயம் என்ற அடிப்படையில் நீங்கள் அதை பார்க்கணும். மக்களுக்கு ஒரு நீதியை கொடுக்கணுன்றது முறையில் பேசணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூக கட்டமைப்பாக இருந்தாலும் அதுதான் ஒரு நீதி. மனசுக்குள்ள ஜாதியை வச்சுக்கிட்டு கலந்தது வர சரி நம்ம இதை கண்டுக்காமல் கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறவன் தான் மோசமானவன். எங்கள் தலைவர் ஏன் நடுநிலைமையை கூட சில இடங்களில் எதிர்க்கிறார். இந்த மாதிரி இடங்களில் நடுநிலைமை போல நடித்து உள்ள சாதி பாசத்தை வச்சுக்கிட்டு நடமாடுகிறவங்கள தான் எங்கள் தலைவர் கடுமையாக இருக்கிறார். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். திமுக வட்டாரங்களில் அரசியல் விமர்சகர்கள் நிறைய போட்டுட்ருக்காங்க. அது எப்படி பார்க்குறது? அது அரசியல் விமர்சகர்கள் கிடையாது, அவங்கெல்லாம். அது போட்டுக்கலாம்ல, திமுக ஏன் போட்டுக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் நல்ல கேள்வி வைக்கிறீங்க, என் வாயை பிடுங்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இதாக கிளாரிஃபிகேஷன். நான் என்ன கேட்குறேன்னா, திமுக காரர்கள் யாராவது வந்து நேர்காணலில் உட்காந்து விவாதம் பண்ண தயாரா? ஏன் தயார் இல்லைன்னா, அவ்வளவு கலிசடைகள் அங்கே இருக்கிறாங்க, ஓட்டைகள் இருக்கிறது. மக்களுக்கு எதையுமே செய்யாமல் நான் கட்சிக்காரன் வந்து முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு யாருக்காவது தெம்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா?
நான் கேட்குறேன், நாங்கள் தமிழக வெற்றி கழகம், இப்போ சொல்லுங்கள், நான் மஞ்சளும் சிவப்பு துண்டை நான் போட்டுக்கிட்டு களத்தில் வந்து உட்காந்து நான் பேசுகிறேன், திமுக துண்டை போட்டுக்கிட்டு வந்து பேசுவதற்கு தயாரா? ஏன் துப்பு இல்லாமல் போனது இவர்களுக்கு? வெக்கம் இல்லை உங்களுக்கெல்லாம்? ஏன் மக்களுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்கிறீங்கல்ல, தாராளமாக வர வேண்டியதானே? ஏன் ஆதரவாளர் அப்படிங்கிற பேர்லையும் நீங்கள் குறிப்பிட்டதை போல சமூக ஊடகவியலாளர் அப்படிங்கிற போர்வையிலையும் இது என்ன நடிப்புங்கிறேன். ஏன் நடிக்கிறீங்க? தைரியமாக இருந்தால் களத்துக்கு நேருக்கு நேராக வர வேண்டியதானே? தெம்பு இல்லாதவர்கள், திராணி இல்லாதவர்கள், கருத்துரிமையை ஆதரிக்காதவர்கள், அதான் முக்கியம். சொல்லாடல்கள் இல்லை, செய்கிற செயலின் அடிப்படையில் இந்த மக்கள் மீது நன்மதிப்பு அற்றவர்கள் களத்திற்கு வராமல் ஆதரவாளர்கள் என்கிற பெயரில் ஒளிந்து கொண்டு இன்றைக்கி அத்தனை ஆதரவாளர்களை இன்றைக்கி திமுக களமிறக்கி விட்டுருக்கு. ஆதரவாளர்கள் என்கிற அந்த ஆதரவாளர்கள் யார் தெரியுமா? மாதத்துக்கு 2 லட்சம் கொடுத்தா தான் பேசுவாங்க, கொடுக்கலைன்னா அடுத்த கட்சிக்கு அவங்க போயிடுவாங்க. நாங்கள் அப்படி அல்ல. கொள்கை கோட்பாடெல்லாம் பார்த்தலாம், அதெல்லாம் அந்த கொள்கை அது கோட்பாடாது சும்மா வெளியில் ஊடகங்கள்ல சொல்லிக்கிறது சொல்கிறது அப்படி ஒன்றுமே கிடையாது. அவர்கள் யாருதுன்னா நிஜத்தில் உண்மை மக்களுக்காக பேசணும் அப்படின்ற உண்மையில உங்கள் வீட்டிலையே நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா அந்த மாதிரி பேச வர ஆதரவாளர்கள் அப்படிங்கிற உங்கள் வீட்டிலையே அவங்க மனைவியாக வர மதிப்பதில்லை. நீ என்ன லட்சணத்தில் சம்பாரிச்சிட்டு வரானே எனக்கு தெரியும், வாயை மூடுன்றுவாங்க. புரியுதுங்களா? கேவலமானவர்கள், அருவருப்பாளர்கள் இந்த ஆதரவாளர்கள் என்கிற பேரில் வந்து பேசிக்கிட்டு ரொம்ப கருத்துரிமையை வந்து கொன்றுக்கிட்டு பேசுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு 3 கண்டென்ட்டை மட்டும் சுய விமர்சனம் செய்வதற்காக வரக்கூடியவர்கள் தான் இந்த சாக்கடை போன்றவர்கள் எல்லாம். வேறு எந்த காரணமும் இல்லை. 3 விமர்சனம் என்னென்ன வைப்பாங்க? ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் தலைவர் பனையூர் விட்டு வரல, ஒன்று. 2வது இன்னொன்று சொல்லுவானுங்க, 41 உயிர் ஓடி போயிட்டாரு, 2. 3வது இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா? பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே இல்லை. இதை 3 தாண்டி வேறு எவனாவது பேசுகிறான்னு பாருங்களேன். இன்னொன்று கூடுதலாக சேர்த்துக்குவான், டிக்கெட் விற்றுக்கான பணக்காரன் 4 சேர்த்துக்குங்களேன். இதை தாண்டி வேறு எங்கேயாவது வேறு யாராவது இந்த ஆதரவாளர்கள் போர்வையில் பேசக்கூடிய அயோக்கியர்கள் அப்படி தான் பேசணும். அதெல்லாம் யாவனாவது ஒருத்தனுக்காவது நேர்மை இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், நான் திமுக தான்டா தோளில் துண்டை போட்டுட்டு வந்து பேசுகிறேன், உதயசூரியன் சின்னத்தை குத்திக்கிட்டு பேசுகிறேன், பேசுவா அப்படின்னு தைரியம் இருந்தால் மோதி பார்க்கலாம், வாங்க. வரமாட்டாங்க. உங்களே அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன் நீங்கள் திமுக ஊழல்னு மட்டும் தான் சொல்கிறீங்க, கொள்கை இல்லைன்னு சொல்கிறீங்க, இதை தவிர எதுவும் நீங்கள் பேசுகிறதில்ல? என்ன பேசலை? பள்ளிக்கரணை சதுப்பு நில ஆட்டையை போட்டதை பற்றி பேசி தான் ஆகணும். கொள்ளையடிச்சதை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ கொள்ளையடிச்சதை கண்டுக்காமல் போகணும்னு நினைக்கிறாங்களா? கள்ளச்சாராய சாவை வந்து பேசவே கூடாதுன்னு மறுக்கணுங்கிறாங்களா? இதை விட பெரிய பிரச்சனை மோடி தான்றாங்களே. எதுக்கு? பாசிச எதிர்ப்பு. யார் எதுக்கணும்? அவனுங்க தானே எதுக்கணும். இப்போ நீங்கள் எதுக்க மாட்டீங்களா? நீங்கள் சமூக நீதி நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் கொள்கை பிரகடனம் படுத்திட்டோம், எதிரி யார் துரோகி யாருன்னு நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம். இங்கே தமிழ்நாட்டு தேர்தல் நடக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாடாளுமன்ற தேர்தல் வைக்கும்போது நாங்கள் யாரை வச்சு செய்வோம்னு உங்களுக்கு இல்லை. ஒரு ஸ்டேட்டுன்றது, ஒரு யூனியன்ன்றது 2 அரசுகளும் உள்ளடக்கியது தானே. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு சட்டத்தை எடுத்து வந்து போட்டால் இங்கே பாதிப்பாங்களா? யூஜிசியாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கை திட்டங்களாக இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு கட்சி இங்கே இருக்கா? பாஜகன்னு ஒரு கட்சி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம எதிர்ப்போம். ஆட்சியை பிடிக்கிற போது கட்சி இல்லைங்க, ஆனால் திட்டங்கள் மூலமாக வர்றாங்கல்ல, அரசுபடி அந்த கவர்மெண்ட் மூலமாக வர்றாங்க. நீங்கள் இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், அதிகாரத்தை எங்கள் கையில் கொடுக்குற போது அவங்க திணிக்கிற அதிகாரத்தை எப்படி எதுக்குறோம்னு பாருங்கள். இப்போ அதிகாரத்தில் தானே திணிக்கிறாங்க. திணிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கணும் இல்லைங்க, எதிர்த்தாதான் உங்களுக்கு மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ அதிகாரத்தில் இருந்து கொண்டு எதிர்ப்பவர்களே வெற்றி பெற முடிஞ்சதா? அந்த அதிகாரம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த அதிகாரம் ஏன் தோற்று போணுச்சு? அதை பற்றி யோசிங்க. மத்திய அரசு அதிகாரத்தை மாநில அரசு குறைக்கவே முடியலையே. ஏன்? இவன் பண்ண ஊழலை மறைக்கணும். கான்ஸ்டியூஷன்லேயே அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, இவங்க ஊழலை மறைக்கணும்னா அங்கே வேறு வழி இல்லை, அடிமணிஞ்சு தான் போகணும். இல்லை, கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒரு இது இல்லைன்றாங்க. இல்லை, கான்ஸ்டியூஷனில் வடிவமைக்கப்பட்டது ஒன்றிய அரசுக்கு அதிகமான அதிகாரமும் ஸ்டேட் பாடிஸ்க்கு குறைவான அதிகாரங்கள் கொண்டதாக தான். அது நேர்மையான அதிகாரமாக இருக்கணும்ல. நீங்கள் அதை பேசணும்ல. நீங்கள் புதுசாக ஒரு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்போ நான் கேட்குறேன், நாளைக்கு வந்து அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஏற்றுக்குமா? என்ன செய்யும் சொல்லுங்கள். மாற்றிட்டு தானே இருக்காங்க. 118 டைம் மாற்றிருக்காங்க. இப்போ இன்னமும் அதை உடைப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க மௌனமாக இருக்கிறாங்க இல்லையா? ஏன்? நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி பேச வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதே தமிழ் தேசியவாதியாக இருந்தால் வேற மாதிரி பேசி விட்டுருவேன். உங்கள் கட்சி கொள்கை தமிழ் தேசியத்தில் ஒரு பாட்டாக ஆமாம் இருக்குது. இல்லைன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் நொறுக்கத்தான் எல்லா விஷயமும் வெளியில் வரும். நீங்கள் அடக்கத்தான் வீர் கொண்டு எழுவான். மத்திய அரசு அடக்கிக்கிட்டே இருக்கட்டும். ஏன் இந்திய எதிர்ப்பு போர் நடந்தது? நீ அடக்க நடந்துச்சது, நீ இன்னும் அடக்கு, வெடிக்கும்.
அது எப்போ வெடிக்கும்? இப்போ இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம். நீ என்ன பண்ண போகிறா? எங்களை அடக்கிடுவியா நீ? தமிழக வெற்றி கழகத்தை அடக்குவதற்கு எவனுக்கும் தில் இல்லைங்க. எழுதி வச்சுக்கோங்க. அதிகாரம் மட்டும் எங்கள் கையில் வரட்டும், அது வர பொறுமையாக இருப்போம். ஏன் தெரியுமா? அதிகாரம் இருந்தால்தான் நம் மக்களுக்கான அதிகாரத்தை செலுத்த முடியும். நம் மக்களுக்கான அதிகாரம் என்ன என்பதை யோசித்து தான் எங்கள் தலைமை இப்போ என்ன முடிவு பண்ணுது? அன்றாடம் காட்சி மக்களிடம் போய் தேர்தல் அறிக்கையை உறுதிப்படுத்துங்கள். ஒரு யாரும் செய்யாத ஒரு செய்தி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கடைக்கோடி கிராமத்திற்கு போய் அலசுகிறது. அப்படி என்றால் ஒரு நேர்மையான பாதையில் செயலாற்ற வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அள்ளுச்சில்லுகளை பற்றியெல்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதனால தான் பேசுகிறதே இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர்களாகி உங்களை போன்றவர்களும் அள்ளுச்சில்லுகளை பற்றி தயவுசெய்து எடுக்காதீங்க. ஒரு ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிவார்ந்த தன்மையாளர்கள், இந்த சமூகத்தை புரட்டி போடுகிற புரட்சியாளர்கள், அவங்கள கூப்பிட்டு உட்கார வைங்க. அள்ளிச்சில்லுகளை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு நாங்கள் தொண்டை தண்ணி கிளிய கத்த வேண்டியதாக இருக்குது. எங்களுடைய கருத்துக்கள், விவாதங்களை எடுத்து வைப்பதற்கு சங்கடமாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன். என்ன சமூக பார்வை திமுகவிற்கு இருக்குன்னு நீங்கள் கேட்குங்க. சாக்கடை போன்றவர்கள் எல்லாம் பற்றி நீங்கள் கேள்வி கேட்பது அபத்தமானதுன்னு நான் கருதுகிறேன். ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ வழியாக பார்த்துட்டு இருக்கான், அவன் சம்பாரிச்சிட்டு போட்டு எங்களை வச்சு வாழ்த்துறோம், அவ்வளோதான். அவனுக்கெல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவனுடைய பிழைப்பு, அது பிழைப்புவாதிகள். அவன் பிழைச்சி தான் அவன் அப்படித்தான் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கையேந்துறான், அவ்வளோதான். அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அவங்க எல்லாம் வந்த வழி எங்களுக்கு நல்லா தெரியுங்க. எப்படியெல்லாம் வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். வேண்டாம் அந்த வரலாறுலாம். அவங்களை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்து எங்களுடைய மரியாதையை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடாது என்று கருதுகிறோம். ஆகையால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் நடுநிலைமையை பெற வேண்டும். எந்த பக்கம் பாதிப்பு இருக்கிறதோ அந்த பக்கம் ஆதரவாக இருக்கணும். அதுதான் தர்மம். அதுதான் மனித தர்மம். மனு தர்மம் இல்லை, மனித தர்மம். பாதிப்பு நிகழ்ந்த இடத்தில் ஒருவன் மனசு பதறுகிறது என்றால் அவன் உண்மையிலேயே மனிதநேய மிக்கவனாக இருப்பான். அப்படி ஒரு பத்திரிகையாளர் இந்த மண்ணிற்கு தேவைப்படுகிறார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் தமிழ் ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. தாவேக்கு அதில் 3ஆம் இடம் தான், அதிமுக தான் வெற்றி பெறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரங்கராஜ பாண்டே ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் NDTV காணொலி கொடுத்தது ட்ரோலாக இருக்குது. பேட்டி ஜெயலலிதா நான் பார்க்கவில்லை, பார்த்தவர்களை பார்த்தேன்ற மாதிரி ஒரு ட்ரோல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த 2 தரப்பும் இந்த விஷயத்தை NDTVயினுடைய நிகழ்ச்சி இன்னும் வெளியில் வரல. அதை நடத்தியவர்கள் ஏதோ கருத்துக்களை கொண்டு வெளியிலே செய்தியாக்கி கொண்டிருக்கிறார்கள். உள்ளே என்ன நடந்துச்சுங்கிறத தலைவர் பேசிய பேச்சை கேட்டால்தான் நமக்கு புரியும். ஒன்று, ரங்கராஜ் பாண்டே போன்ற சம்பாதிப்பவர்கள் ஒரு கருத்தியலை விதைக்கிறார்கள். அதிமுகவுக்கு யாருக்கும் போட்டியா? அதிமுக திமுக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் ஆரம்பத்தில் கட்சியில் சேருவதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொன்னேன். அதாவது விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்கும்னு சொன்னேன். நான் இப்பொழுது இடையில சொன்னேன், எங்கள் தலைவர் அப்போ நான் கட்சிகளே சேராததுக்கு முன்னாடி சொன்னேன், எங்கள் தலைவர் திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்கிறதே தப்பு. தாவேக்கா விசஸ் அதிமுக தான் போட்டியில் நிற்கும். திமுகவில் ஒரு கட்சி விலகினால் கூட அந்த கூட்டணி சுக்குநூறாக உடையும். திமுக இருக்கும் மொத்த வாக்கு வங்கியை 22.2% தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பேசியிருப்பேன். ஒருவேளை என்னுடைய கூட்டு நான் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ஒரு மாநில பொறுப்பாளராக இருக்கிறதால் சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் திமுகவை தொடர்ந்து பேசுகிறார் என்றால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. கொள்கை பேசி கொள்கையாளர்களாக இல்லை, சமூகத்தை பற்றி பேசி சமூக செயற்பாட்டாளர்களாகவும் இல்லை, மக்களுக்காக எல்லாமேன்னு சொல்லி தன் மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சியை பற்றி பேச வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதிமுகவில் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணி அதிமுக மற்றும் பலர்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. பாஜக கூட்டணி தானே. மற்றும் பலர்னா எப்படி சொல்கிறீங்க? அது நீங்களே புரிஞ்சுக்குங்க. அது புரிஞ்சதுனால தானே சிரிச்சுக்கிட்டே இடத்துல கேள்வியை கேட்குறீங்க. அது பாஜக தலைமையிலான அணி தான். அது மற்றும் பலர் தான். நீங்களும் மற்றும் பலர் தான், அதில் ஒன்றும் வேணாம். அதே மாதிரி திமுக கூட்டணி கட்சிகளும் ஒத்துக்கிறீங்க? இல்லை, அதுவும் மற்றும் பலர் தான். ஆமாம், அதில் மாற்றம் இல்லை, மற்றும் பலர், அவ்வளோதான். அதில் பார்த்துக்குவோம். திமுக கூட்டணி இன்னும் உறுதியாக்கப்படவில்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதிமுக கூட்டணி கூட ஓரளவுக்கு நாங்கள் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இன்னும் சில பேர் சேருவாங்கன்னா அவங்க காத்திருக்காங்க. இங்கே நாங்கள் மட்டும்தான் சொல்லுகிற இடத்துல யாரும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னும் பொறுத்துருங்க, 6ஆம் தேதிக்கு பிறகு அளப்புறையை கூட்டுவோம் நாங்களும்.
தமிழக அரசியல் தளம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க காத்திருக்கிறது. அது 6ஆம் தேதிக்கு பிறகு எங்கள் தலைவர் அறிவிப்பார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிறேன். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.